த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு ஒரு செம்ம ஹாட்டான டாபிக்கை தாங்க பார்க்க போறோம். தேர்தல்னு வந்துட்டாலே இந்தியாவில் திருவிழா மாதிரி களை கட்டும். ஆனா இந்த திருவிழாவோட ரெண்டு முக்கியமான முகங்கள், ஒன்னு பிரதமர் நரேந்திர மோடி, இன்னொன்னு காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி. சமீப காலமா ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. மோடி ஒரு எந்திரம் மாதிரி ஓடுறாரு, ஆனா ராகுல் காந்தி ஏனோ கொஞ்சம் ஸ்லோவா இருக்காரு அப்படின்னு. இது உண்மையா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் உக்தி இருக்கா? அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரின்னு இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தேர்தல்கள்ல இருந்து 2024 எலெக்ஷன் வரைக்கும் இவங்க ரெண்டு பேருடைய டிராவல் ஹிஸ்டரியை தான் இன்னைக்கு நம்ம புள்ளி விவரத்தோட பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இப்ப தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களை எடுத்துப்போம். கடந்த 3 மாசத்துல யாரு எத்தனை முறை விசிட் அடிச்சிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் விலாவரியா பார்ப்போம். மோடி அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் போற இடம் எல்லாமே ஒரு மினி திருவிழா மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா அஸ்ஸாம் மாநிலத்துல கடந்த 3 மாசத்துல மட்டும் 6 முறைக்கு மேல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அந்த மாநிலத்துக்கு போயிருக்கிறாரு. பிப்ரவரி 7, 22, மார்ச் 20, 24 அடிக்கடி அங்க போய் முகாமிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 12 பொதுக்கூட்டங்களையும் 2 பெரிய ரோட் ஷோக்களையும் அவர் அந்த மாநிலத்துல எலெக்ஷன்ஸ்க்காக மட்டுமே நடத்தி இருக்கிறாரு. அதுவே ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க. பிப்ரவரி 20ஆம் தேதி குவஹாத்தில ஒரு கூட்டம், மார்ச் 5ஆம் தேதி ஒரு ரோட் ஷோ அப்படின்னு மொத்தமே 2 கூட்டம், ஒரு ரோட் ஷோ அப்படின்றது மட்டும்தான் பண்ணியிருக்கிறாரு. ஒட்டு மொத்தமா ரொம்ப கம்மியான டேஸ், அட் த சேம் டைம் ரொம்ப கம்மியான நேர இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அந்த மாநிலத்துக்காக அவர் பண்ணியிருக்கிறாரு. சரி, அப்படியே கேரளாவை பார்ப்போம். கொச்சி மற்றும் ட்ரிவாண்ட்ரத்துக்கு பிப்ரவரி 14 அப்புறம் மார்ச் 30 ஆகிய தேதிகள்ல அவரு போயிருந்தாரு. பிப்ரவரி 14ஆம் தேதி கொச்சியில அவர் பண்ண அந்த ரோட் ஷோ அப்படின்றது படு பயங்கர வைரலா இருந்தது. ஒட்டு மொத்தமா 10 பொதுக்கூட்டங்களையும் 3 ரோட் ஷோக்களையும் கேரளா மாநிலத்துக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பண்ணியிருந்தாரு. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிச்ச வயநாடு தொகுதி அவருடைய சொந்த மாநிலமா இருக்கு. அவங்களுடைய சகோதரி பிரியங்கா காந்தி இப்போ வயநாடு தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தான் இருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா அவருடைய சொந்த மாநிலம் அப்படின்னு கூட கேரளாவை பார்க்கலாம். அங்க இருக்கிறதுனாலயோ என்னவோ 4 முறைக்கு மேல ராகுல் காந்தி அங்க போயிருக்கிறாரு. ஆனா மோடி அளவுக்கு பொதுக்கூட்டங்களா இல்லாம மக்களோட நேரடியா பேசக்கூடிய அந்த இன்டராக்டிவ் செக்ஷனா தான் அதிகமாவே அவரு கவனம் செலுத்தி இருந்தாரு. அப்படியே பாண்டிச்சேரிக்கு வருவோம். பிப்ரவரி 25, மார்ச் 30 அப்படின்னு புதுச்சேரி ரொம்ப சின்ன ஊரா இருந்தாலும் அங்க 2 முறை பொதுக்கூட்டங்கள்ல பேசி இருக்கிறாரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அங்க நடந்த ஒரு பிரம்மாண்ட ரோட் ஷோ புதுச்சேரியே ஸ்தம்பிக்க வச்சது அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, எண்ணிக்கையை படி பார்த்தா மோடி தான் வின்னரா இருக்கிறாரு. ஏன்னா அவரு அரசு விழாக்களை கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. சரி, நம்ம ஊருக்கு வருவோம். தமிழ்நாட்டுல யாருடைய கால் அதிகமா தடம் பதிச்சிருக்கு? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கடந்த 3 மாசத்துல 4 முறைக்கு மேல தமிழ்நாட்டுக்கு விசிட் வந்துட்டாரு. பல்லடம், மதுரை, சென்னைன்னு ஒவ்வொரு இடத்தையும் அவரு கவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. குறிப்பா ரோட் ஷோ மூலியமா மக்களை கவர்றதா அவருடைய மெயின் பிளானா இருக்கு. அதுவே ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 மாசத்துல அவரு தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. ஒரே ஒரு முறை கூடலூருக்கு மட்டும் வந்திருந்தாரு. அதுவும் ஒரு ஸ்கூலோட ஃபங்க்ஷனுக்காக கலந்துக்கிறதுக்காக வந்தாரே தவிர அரசியல் காரணங்களுக்காக ஒரு முறை கூட அவரு தமிழ்நாடு பக்கமே வராம இருக்கிறாரு. அது ஏன்னு தெரியல. இப்ப நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடி வரைக்கும் அவரு அடுத்ததா எப்ப தமிழ்நாடுக்கு போறாரு அப்படின்ற பிளான் கூட இல்லாம இருக்கு. இப்போ அப்படியே 2024 நாடாளுமன்ற தேர்தலை நினைச்சு பார்ப்போம். ஏன்னா அப்பதான் இந்த டேட்டாவோடைய ஸ்டார்டிங் அப்படின்றதே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதை பத்தி பார்த்தா வேற லெவல்ல இருக்கு. மோடியுடைய உழைப்பு கிட்டத்தட்ட அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அசுரத்தனமானதுன்னு சொன்னா மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல அவரு பயணம் செஞ்சிருக்கிறாரு. 200க்கும் மேற்பட்ட ரேலிஸ், 50க்கும் மேற்பட்ட ரோட் ஷோக்கள்னு ஒரு நாளைக்கு சராசரியா 3 மாநிலங்களுக்கு பறந்து அவரு பிரச்சாரம் பண்ணாரு. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு 1.5 மாதத்துல மட்டுமே 18 கூட்டம், மேற்கு வங்க மாநிலத்துல 12 கூட்டம், கர்நாடகாவில் 10, தமிழ்நாடுல 5, கேரளால 4, அஸ்ஸாம்ல 6ன்னு 18 மாநிலங்களை மட்டுமே அவரு ரொம்ப எக்ஸ்டென்டிவா கவர் பண்ணியிருந்தாரு. ஒரு நாளைக்கு 4 இல்லாட்டி 5 கூட்டம், 18 மணி நேரம் ஸ்பீச் அப்படின்னு ஒரு பெரிய உழைப்ப அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக அவர் கொட்டி கொடுத்திருந்தாரு. அதனுடைய பலன் தான் அவருக்கு 3வது முறையாகவும் இந்தியாவுடைய பிரதமரா உட்கார்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சிருந்தது. அப்படியே ராகுல் காந்தியை பார்ப்போம்.
இவரு பாரத் ஜோடோ நியாய யாத்திரா அப்படின்ற அந்த யாத்திரையின் மூலியமா கிட்டத்தட்ட 6700 கிலோமீட்டருக்கு மேல டைரக்டா நடந்தும் வாகனங்கள் மூலமாகவும் அவர் போயிருந்தாரு. இது ஒரு பெரிய மெனக்கெடல் தான். ஏன்னா கண்டினியூஸா நடக்கிறது அப்படின்றதுலாம் ரொம்ப அசாத்தியமான விஷயம். அவர் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர், அதே மாதிரி அஸ்ஸாம்ல இருந்து குஜராத்னு இந்தியா முழுக்க அவரு நடந்திருந்தாரு. ஆனா தேர்தல் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா மோடி அளவுக்கு ராகுலால மாநிலங்களை கவர் பண்ண முடியல. பிரைம் மினிஸ்டர் மோடி 200க்கும் மேற்பட்ட கூட்டங்கள்ல பேசியிருந்தாருன்னா ராகுல் காந்தி அதுக்கு சரி பாதி, அதாவது நூத்துக்கணக்கான கூட்டங்கள்ல மட்டும்தான் அவரு பேசியிருந்தாரு. அதுக்கப்புறமா, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா தேர்தல்கள் அப்படின்றது நடந்துச்சு. இதுலயும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் அதிக அளவுல தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல நடத்தியிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிறாரு அப்படின்ற பெரிய விமர்சனங்களை இந்த 4 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் தான் அப்பதான் வந்திருந்தது. உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு 2024 செப்டம்பர் மாதம் எலெக்ஷன் அப்படின்றது நடந்துச்சு. மோடி 7 கூட்டங்களையும் 4 ரோட் ஷோவையும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல மட்டும் பண்ணியிருந்தாரு. ஆனா ராகுல் காந்தியால 2 கூட்டத்துக்கு மட்டும்தான் போக முடிஞ்சிருந்தது. அக்டோபர் மாசம் ஹரியானா மாநிலத்துல நடந்தப்போ 12 கூட்டங்கள்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கலந்துகிட்டு இருந்தாரு. ராகுல் காந்தியால 4 இடங்களுக்கு மட்டும்தான் போக முடிஞ்சிருந்தது. நவம்பர் மாசம் ஜார்க்கண்ட் மாநிலத்துல நடந்த எலெக்ஷன் அப்போ 9 கூட்டங்கள்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பேசியிருந்தாரு. ராகுல் வெறும் 3 தான். மகாராஷ்டிராவிலையும் அதே நவம்பர் மாதம் தான் தேர்தல் நடந்துச்சு. மோடி 15க்கும் அதிகமான கூட்டங்கள்ல கலந்துகிட்டு இருந்தாரு. ராகுலை பொறுத்த வரைக்கும் வெறும் 6 கூட்டங்கள் தான். ஒட்டுமொத்தமா இந்த 4 தேர்தல்கள்ல மட்டும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 43 நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டாரு. ராகுல் காந்தி வெறும் 15 தான். கிட்டத்தட்ட 3 மடங்கு ராகுல் காந்தி மோடியுடைய இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் இல்லாட்டி அவருடைய உழைப்பை ஒப்பிடும் பொழுது பின்தங்கி இருக்கிறார் அப்படின்றத நம்மளுடைய இட்டுக்கட்டின கதையாலாம் கிடையாது, இருக்கக்கூடிய டேட்டாஸ் வச்சு தான் நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரி, ஏன் இவ்வளவு தூரம் லேக் ஆகுறாரு ராகுல் காந்தி? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க ராகுல் காந்தின்ற ஒரே ஒருத்தரை மட்டும்தான் எல்லாருமே நம்பி இருக்கிறாங்க. ஆனா பிஜேபியில அப்படி கிடையாது. அங்க பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கிறாரு, அமித்ஷா இருக்கிறாரு, மாநில முதலமைச்சர்கள்னு ஒரு பெரிய படையை இறங்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்ப தமிழ்நாட்டுல செல்வ பெருந்தகை மாநில தலைவர், அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர் தான். ஆனா இவங்க 2 பேருடைய கூட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலோ இல்லாட்டி ஒரு பிரஸ் மீட் இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அண்ணாமலை அவர்களுடைய வீரியம் அப்படின்றது பெரிய அளவில் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி செல்வ பெருந்தகை அப்படின்றது யாரும் மறுக்க முடியாத உண்மையாகவும் இருக்கு. அதே மாதிரிதான் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தொகுதிகளுக்கு மட்டும் போயிட்டு மற்ற இடங்களை எல்லாத்தையுமே அந்தந்த மாநில தலைவர்கள்ட்ட விட்டுறாரு. இது ஒரு வகையில காங்கிரஸ் கட்சிக்கு தோல்விக்கு காரணமா இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயம், மோடி அளவுக்கு ராகுல் காந்தி உழைக்கலையா அப்படின்னு கேட்டா உழைப்புங்கிறது 2 பேருக்கும் வேற வேற மாதிரி இருக்கு. மோடி ஒரு மார்க்கெட்டிங் ஜீனியஸ் மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் அட்வைஸ் பண்றாரு, பேசுறாரு. ராகுல் காந்தி ஒரு ஐடியாலஜிஸ்ட் மாதிரி குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் நின்று மக்களோட உரையாடுறாரு. ஆனா தேர்தல்னு வரும் பொழுது யார் கண்ணுல அதிகமா படுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு விழுகும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. கட்சிக்கான வெற்றி அப்படின்றது அந்த கட்சியுடைய முகம் இல்லாட்டி தலைவருடைய உழைப்புனால வரக்கூடியதுதான். மோடி 75 வயசுக்கு தாண்டியும் 20 மணி நேரம் அப்படின்றத அவரு இந்த தேர்தல்களுக்காக மட்டுமே வேலையா உழைப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அட் த சேம் டைம் ராகுல் காந்திக்கு ஒரு 50 வயது தான். ஆனா அவர் எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்கிறாரு அப்படின்றத யோசிச்சு பார்த்தா இதோடைய கல யதார்த்தம் நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவாகவே புரியும். ராகுல் காந்தியுடைய மெனக்கடலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி மாநில தேர்தல்கள்ல நேரடியா அதிக நாட்கள் முகாமிட்டு மோடியுடைய ஈக்குவலா ஒரு ஒர்க் பண்றாரு அப்படின்னா மட்டும்தான் மோடிக்கு ஈக்குவலா எல்லா பதவிகளாகட்டும் இல்ல மற்ற விஷயங்கள்ல ராகுல் காந்தியால வர முடியும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ராகுல் காந்தியுடைய இலக்கு அப்படின்றது இந்திய பிரதமர், காங்கிரசுடைய இலக்கு அப்படின்றது அந்த பிரதமர் நாற்காலியில ராகுல் காந்தியை உட்கார வைக்கணும் அப்படின்னு. அப்படின்னா 75 வயதை கடந்த ஒருத்தர் மற்ற உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போய்கிட்டு ஒரு பக்கம் கவர்னன்ஸை பார்க்கணும், ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் பார்க்கணும், ஒரு பக்கம் அவருடைய கட்சியை பார்க்கணும், இத்தனை வேலைகளுக்கு மத்தியிலும் அவரு ஒரு அரசியல் களங்கள்ல இவ்வளவு தூரம் போய் இறங்குறாரு. ஆனா மக்களவை எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற பொறுப்புல வகித்தாலும் கூட மற்ற வேலைகள் அப்படின்னு வரும் பொழுது ராகுல் காந்திக்கு தேர்தல் தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவரு இப்படி மாநிலங்களுக்கு நேரடியா போகாம இருக்கும் பொழுது அது காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு பின்னடைவாதா தொடர்ச்சியா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லல, தொடர்ச்சியா அவங்க தேர்தல்களை சந்திச்சுட்டு வரக்கூடிய
ஒரு அந்த தோல்விகள் மூலியமாவே பார்க்க முடியுது. நான் மம்தா பானர்ஜியை பத்தி படிக்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் படிச்சேன். அவங்களுக்கு பயங்கரமான முதுகுவலி இருந்திருக்கு இப்போ இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் அப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு ரொம்ப முடியல, நீங்க மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, பேசாம வண்டியில போயிடலாம் அப்படின்னு. அதுக்கு மம்தா பானர்ஜி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த ஏற்பாட்டாளர்கிட்ட. இந்த மக்கள் என்னை பார்க்கறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய உடல் வலியை விட அவங்க கிட்ட நான் போய் பேசினா மட்டும்தான் அவங்க என்ன நம்புவாங்க அப்படின்னு அவங்க நடக்க தொடங்கி இருக்கிறாங்க. ஒரு ரோட் ஷோ மாதிரி தான். எத்தனை கிலோமீட்டர் நான் படிச்சப்போ எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பயங்கர ஆச்சரியமாயிருச்சு. 15 கிலோமீட்டர் அவங்க அப்படி நடந்திருக்கிறாங்க. இடையில இடுப்பு ரொம்ப வலிக்கும் பொழுது அந்த பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டும் நடந்துட்டு இருக்கிறாங்க. 3 முறை ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. மம்தா பானர்ஜி கொடுக்கக்கூடிய இந்த அதீத உழைப்பு தான் அவங்களுக்கான வெற்றியை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது ராகுல் காந்திக்கும் பொருந்தும், விஜய் அவர்களுக்கும் பொருந்தும், மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தும், எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும். யாருக்கா இருந்தாலும் மக்களை தேடி போனால் மட்டும்தான் மக்கள் நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்றதுதான் இந்த ஒட்டுமொத்த சினாரியா வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ராகுல் காந்தி இன்னும் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மோடி இந்த எனர்ஜியோட செயல்படுறதுக்கு என்ன ரகசியம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? ராகுல் காந்தி இந்த ஸ்லோலெஸ்ல இருந்து எப்போ ஒரு மீண்டு வருவாரு? எப்போ ஒரு ஃபுல் டைம்ல ஒரு பயங்கர எந்தூசியாஸ்டிக்கான ஒரு பொலிட்டீஷியனா அவர் எப்போ இந்தியாவில் வளம் வருவார்னு உங்களுக்கு தோணுது? இது ஏதோ மோடியை பிரைஸ் பண்றதுக்கோ இல்ல ராகுல் காந்தியை மட்டம் தட்டுறதுக்கான வீடியோவே கிடையாது. இருக்கக்கூடிய ஃபேக்டை சொல்றது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அந்த வகையில இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.